ஆகவே அதிமுக ஆட்சியில் கைவிடப்பட்ட சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியில நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இது கஞ்சா பழக்கம் அதிகமாகிடுச்சு. ஆமா, இப்போ சின்ன குழந்தையிலிருந்து பெரிய பசங்க அடிமையாச்சுருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? உண்மையா பொய்யாது? உண்மைதான். எதெல்லாம் உண்மையா சொல்றீங்க? அது எங்க வீட்டாண்டே விற்கிறாங்க. எங்க வீட்டாண்டே திருட்டுத்தனமா விற்கிறாங்க. அதுவும் போலீஸ்காரங்களாண்ட நாங்க ஒருத்தரிட சொல்லி சொல்லி பிடிச்சிட்டு போயிடறாங்க. உள்ள வைக்கிறாங்க, திருப்பி வந்து திருட்டுத்தனமா மொட்டை மாடியில எடுத்துன்னு வைக்கிறாங்க. அது கண்டுக்கிறாங்க, கண்ணு விட்டு உள்ளதான் வச்சுக்கிறாங்க. வச்சிருந்துட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அவங்கள ஒன்னும் பண்ண மாட்டேன்றாங்க. ஒன்னும் சாவடிக்கணும் இல்ல ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், எதுவும் பண்ணவும் மாட்டேன்றாங்க. அத்தால எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. எங்க பசங்களை வச்சுன்னு இருக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன குழந்தைங்க பெரிய பெரிய பசங்க ரொம்ப அடிமையா இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. பொம்பளை பசங்க அதோட ரொம்ப கெட்டு போச்சு. ஆமா, ரொம்ப கெட்டு போகுதுங்க. அதால இப்ப அவங்க கூட சவகாகத்தை வைக்குதுங்க, அவங்க கூட பேசுதுங்க, கொல்லுதுங்க, அவங்க கூட சிரிச்சு. அவங்களுக்கு என்ன தெரியும்? சின்ன பசங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது நம்ம பெரியவங்க திட்டம் பண்ணணும். அவங்களும் திட்டம், அவங்களும் வெளியே வேலைக்கு போயிடுறாங்க. அவங்களும் வயசு பசங்களை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிடுறோம். வந்து திட்டம் பண்ணணும், அதுவும் கிடையாது அவங்களுக்கு. அதாலதான் ரொம்ப இதாக தான் இருக்கு. போலீஸே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. அந்த ஏரியா உள்ள கவுன்சிலர் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது உள்ள எங்க கவுன்சிலர் எல்லாம் யாருமே இல்லை. இருக்கிற பசங்க அவனுங்க காசுக்கு தான் அழியிறானுங்க தான், மிச்சம் இதுக்கெல்லாம் அலைய மாட்டானுங்க. இதெல்லாம் சொன்னாச்சு, நம்ம என்ன காசு செய்து அவனுக்கு திருத்தனமா வைக்கிறானுங்க. நாங்க என்ன பண்றது? நாங்களும் எவ்வளவு போலீஸுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அவங்களாம் ஒன்னும் பண்ண மாட்டேன்ட்டாங்க. நான் என்ன பண்றது? அவனுக்கு ஒரு கை கால் கொஞ்சம் இதுவாக தான் நடப்பான். அத்தை வச்சு அவன் என்ன பண்றாங்க போலீஸுக்காரங்க, அவங்க அப்படி இருக்கிறானே, அவன் என்ன நீங்க எஜா வைக்கிறது, நீங்க என்ன பாக்குறீங்க? ஆனா நாங்க பாக்குறோம், திருத்தனமா விற்கிறாங்க. நாங்க டோபி வேலை செய்யறோம். நாங்க பாக்குறது தான் டெய்லி. மொட்டை மாடிக்கு நாங்க நைட்ல கூட துணி காய வைப்போம். காய வைக்கும்போது மொட்டை மாடியில என்னடான்னா சும்மா தான் உக்காந்து கிடக்குறாங்க. அவங்களால நம்ம பேச முடியுமா? அப்ப நம்மளே என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இது கஞ்சா பழக்கம் அதிகமாகிடுச்சு. ஆமா, இப்போ சின்ன குழந்தையிலிருந்து பெரிய பசங்க அடிமையாச்சுருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? உண்மையா பொய்யாது? உண்மைதான். எதெல்லாம் உண்மையா சொல்றீங்க? அது எங்க வீட்டாண்டே விற்கிறாங்க. எங்க வீட்டாண்டே திருட்டுத்தனமா விற்கிறாங்க. அதுவும் போலீஸ்காரங்களாண்ட நாங்க ஒருத்தரிட சொல்லி சொல்லி பிடிச்சிட்டு போயிடறாங்க. உள்ள வைக்கிறாங்க, திருப்பி வந்து திருட்டுத்தனமா மொட்டை மாடியில எடுத்துன்னு வைக்கிறாங்க. அது கண்டுக்கிறாங்க, கண்ணு விட்டு உள்ளதான் வச்சுக்கிறாங்க. வச்சிருந்துட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அவங்கள ஒன்னும் பண்ண மாட்டேன்றாங்க. ஒன்னும் சாவடிக்கணும் இல்ல ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், எதுவும் பண்ணவும் மாட்டேன்றாங்க. அத்தால எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. எங்க பசங்களை வச்சுன்னு இருக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன குழந்தைங்க பெரிய பெரிய பசங்க ரொம்ப அடிமையா இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. பொம்பளை பசங்க அதோட ரொம்ப கெட்டு போச்சு. ஆமா, ரொம்ப கெட்டு போகுதுங்க. அதால இப்ப அவங்க கூட சவகாகத்தை வைக்குதுங்க, அவங்க கூட பேசுதுங்க, கொல்லுதுங்க, அவங்க கூட சிரிச்சு. அவங்களுக்கு என்ன தெரியும்? சின்ன பசங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது நம்ம பெரியவங்க திட்டம் பண்ணணும். அவங்களும் திட்டம், அவங்களும் வெளியே வேலைக்கு போயிடுறாங்க. அவங்களும் வயசு பசங்களை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிடுறோம். வந்து திட்டம் பண்ணணும், அதுவும் கிடையாது அவங்களுக்கு. அதாலதான் ரொம்ப இதாக தான் இருக்கு. போலீஸே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எதுவும் பண்ண மாட்டேன்றாங்க. அந்த ஏரியா உள்ள கவுன்சிலர் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது உள்ள எங்க கவுன்சிலர் எல்லாம் யாருமே இல்லை. இருக்கிற பசங்க அவனுங்க காசுக்கு தான் அழியிறானுங்க தான், மிச்சம் இதுக்கெல்லாம் அலைய மாட்டானுங்க. இதெல்லாம் சொன்னாச்சு, நம்ம என்ன காசு செய்து அவனுக்கு திருத்தனமா வைக்கிறானுங்க. நாங்க என்ன பண்றது? நாங்களும் எவ்வளவு போலீஸுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. அவங்களாம் ஒன்னும் பண்ண மாட்டேன்ட்டாங்க. நான் என்ன பண்றது? அவனுக்கு ஒரு கை கால் கொஞ்சம் இதுவாக தான் நடப்பான். அத்தை வச்சு அவன் என்ன பண்றாங்க போலீஸுக்காரங்க, அவங்க அப்படி இருக்கிறானே, அவன் என்ன நீங்க எஜா வைக்கிறது, நீங்க என்ன பாக்குறீங்க? ஆனா நாங்க பாக்குறோம், திருத்தனமா விற்கிறாங்க. நாங்க டோபி வேலை செய்யறோம். நாங்க பாக்குறது தான் டெய்லி. மொட்டை மாடிக்கு நாங்க நைட்ல கூட துணி காய வைப்போம். காய வைக்கும்போது மொட்டை மாடியில என்னடான்னா சும்மா தான் உக்காந்து கிடக்குறாங்க. அவங்களால நம்ம பேச முடியுமா? அப்ப நம்மளே என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது.